வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்கள் மட்டன் குழம்பு எப்படி செய்வதென்று பார்ப்போம். முதலில் அடுப்பில் கடாயை வைக்கணும். இப்போ கடாய் சூடாவினதும் எண்ணெயை ஊற்றவும். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் கொதித்ததும் பிரியாணி இலையை போடவும். அடுத்து கருவேப்பட்டையை போடவும். அடுத்து கராம்பை போடவும். நன்றாக வதங்கினதும் வெங்காயத்தை போடவும். நன்றாக வதவும். அடுத்ததாக கருவேப்பமிலை சேர்த்தோம். சிறிதளவு பச்சை மிளகாய் சேர்த்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்ப்போம். வதங்கி கொண்டு வரும்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும். நன்றாக வதக்கும். தக்காளி பழம் சேர்க்கும். தக்காளி நன்றாக வதங்கினாத்தான் கறிக்கு டேஸ்ட் ஆகிடும். அதோட மட்டன் கறிக்கு நிறைய தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது. நான் 2 சேர்த்தேன்னா 2 சேர்த்தா நல்லது. இந்த தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்தா உடனே வதங்கிடும். அதனால் உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்து நன்றாக வதக்கும். எல்லாம் வதங்கிட்டு இப்போ நாங்கள் கழுவி வச்ச மட்டனை சேர்ப்போம். மட்டன் போட்ட உடனே தண்ணி விடக்கூடாது. அந்த மட்டனுக்கு அந்த மசாலா எல்லாம் நுழைந்தோடும். மட்டன் என்ன வதக்கணும். மற்ற எண்ணெயில் வதக்கினாத்தான் நல்ல டேஸ்டாக இருக்கு கறி. அந்த வதங்கணும் மட்டன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேரும். சரிங்க. வதக்கேக்க உப்பு போட்டுட்டாங்க. இப்போ ரச்சிக்கு கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி அந்த ரச்சியில் உப்பு எல்லாம் சேரும். எண்ணெயில் ரச்சி எல்லாம் பறந்து கொண்டு வருது. அப்பதான் அந்த ரச்சியில் மசாலா ஊறினாத்தான் நல்ல சுவையாக இருக்கு. இனி கறிக்கு தேவையான தூளை போடும். ஒரு உரைப்பு கலவை தூள் போடுங்க. எனக்கு கொஞ்சம் உரைப்பாக சாப்பிட்ட விருப்பம். அதால் நான் கொஞ்சம் சூட போட்டேன். நன்றாக கிளறவும். பார்த்தீங்களா அது கூலிந்த பச்சை மனம் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அதுக்காக தான் நாங்கள் இப்படி தண்ணி விடாமல் வெண்ணெயில் திரட்டி எடுக்கிறோம். நல்லா அந்த எண்ணெயில் சுருண்டு வரணும். அந்த தூள் இந்த பச்சை மனம் போகணும். இன்னும் கொஞ்ச நேரத்தால் நாங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டு மட்டன் அவிய விட்ட வந்தால் சரி. அதுங்கோ அந்த எண்ணெயெல்லாம் திறங்கு வருகிறோம். இப்போ நாங்கள் இந்த மட்டன் அவிகிறதுக்கு தேவையான
தண்ணி வரும். நல்லா மட்டன் அவியும். இப்போ பாருங்க, இனி நன்றாக கொதிக்கும். தண்ணி கொதித்து இந்த மட்டன் எல்லாம் நல்லா வெந்து வரும். வெந்து வந்தால் தான் கறிக்கு அந்த டேஸ்டாக இருக்கும். இதுக்கு பிறகு உங்களுக்கு தூள் உப்பு எல்லாம் கணக்கு வந்து நீங்கள் பிடிச்சி பார்க்கலாம். பிடிச்சி பார்த்துட்டு காமாட்டி நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் கணக்காக இருக்குது, அதால் நான் வந்து சேர்க்கிறேன். நன்றாக கொதித்து எனக்கு கறி நன்றாக கொதித்து வருகிறது. நன்றாக அவிய வைக்கப்பட்டேன். இது கொதித்து கொண்டிருக்கிற போது இப்போ எந்த கறிக்கும் நாங்கள் கொஞ்சம் பெப்பர் சேர்ப்போம். ஏனென்றால் இந்த பெப்பர் சேர்க்கிறதாங்க இப்போ நாங்கள் மட்டன், சிக்கன், பீஃப், நண்டு, இறால் எதெந்தாலும் கொஞ்சமாக பெப்பர் சேரும். வைனண்டா இந்த பெப்பர் சேர்க்கிறதால அது அந்த இதில் இருக்கிற நச்சுத்தன்மையை இல்லாமல் செய்யும். அப்போ என்னோடய உடம்புக்கும் நல்ல. அதால் நான் எல்லா கறிக்கும் பெப்பர் சேர்க்கிறேன்னா நீங்கள் விரும்பினா சேருங்கோ. சேர்க்கிறது நல்ல, உங்களுக்கு தான் நல்ல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரச்சியை அவிஞ்சிட்டோன்னு நீங்கள் பார்ப்போங்க. இப்போ எந்த மட்டன் அவிஞ்சிட்டு அப்போ அவிஞ்ச பிறகு எனக்கு பால் விடணும். இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான கோகனட் மில்கை சேர்ப்போம். சேர்த்து அப்புறம் அப்படி கலந்து விடும். அப்போ தான் இந்த தேங்காய் பால் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகும். எல்லாத்தோடையும் நன்றாக கலப்பு. இப்போ பார்த்துங்க எவ்வளோ திக்காக வந்துருக்குன்னு பார்த்து. தேங்காய் பால் தான் கறிக்கே சுவை ஊற்றுறாரு. ஆனால் சில பேர் மட்டன் கறி, சிக்கன் கறி, பீஃப் கறிக்கெல்லாம் தேங்காய் பால் விட மாட்டேன். எனக்கு தேங்காய் பால் விடுறது ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா கறிக்கும் தேங்காய் பால் விடுவேன். இப்போ லாஸ்ட்டாக நச்சுச்சரக்கு தூள் அதை சேர்ப்பேன். இந்த நச்சுச்சரக்கு தூள் தான் நச்சிக்கரைக்கு சுவையை கொடுக்குறேன். மட்டன் கறி தெரியும். இப்படி உங்களுக்கு தொடர்ந்து சமையல் வீடியோக்கள் வேணுமென்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தருங்க. சுவையான மட்டன் கறி ரெடி. இனி ஆற விட்டுட்டு கேசி புளி சேர்த்தா ஓகே. மட்டன் கறி சோறோட, புட்டோட, பரோட்டாவோட, ரொட்டியோட, சப்பாத்தியோட எல்லாம் சாப்பிடும்போது வேறு லெவலாக எனக்கு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.